வெல்கம் டு த லேர்னிங் சீரீஸ். நிறைய பேர் வந்து தமிழில் போட சொல்லி கேட்டிருந்ததால தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே தனித்தனி வீடியோவாக போடலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆர்கனோட பேர் வந்து லிவர். இந்த லிவர் வந்து நம்ம உடம்புல வந்து ரொம்ப ஸ்மார்ட்டஸ்ட் ஆர்கன். ஒய் இட் இஸ் கால்டு ஸ்மார்ட்டஸ்ட் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதோட அனட்டாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் உங்கள் ரெண்டு கையும் எடுத்து அப்படி நெஞ்சு கழுத்து கீழே தோட்டுப்பாட்டத்திலே வந்தீங்கன்னா ரொம்ப கடக்காக இருக்கும், ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். கரெக்டாக நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஒரு இடத்துல வந்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அந்த இடத்துல பேர் வந்து லிவர். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த ஸ்மூத்தான ஏரியாவோட இடத்தோட பேர் வந்து நம்மளோட ஸ்டொமக். அதனால தான் நம்ம எப்பயுமே டாக்டர்கிட்ட போன உடனே டாக்டர் முதல்ல வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு லிவரை தொட்டு பார்ப்பார். அதில் ஏதாவது வீக் இருக்கா, ஏன்னா நம்ம செரிமானம் ஆகலை, தூக்கம் வரல, சரியான முறையில் சாப்பாடு இறங்கலை அப்படின்னு கூட அவர் அந்த லிவரில் தான் பார்ப்பார். ஏன்னா லிவரில் இருக்க என்சைம் தான் வந்து நம்ம உடம்புக்கு உள்ள வர அத்தனை அழுக்கு, உணவு, மருந்து எல்லாத்தையுமே உடைச்சி போடுற வேலையை செய்கிறதே வந்து லிவரோட என்சைம் தான். ஸோ உங்களுக்கு செரிமானம் ஆகலை அப்படின்னு நீங்கள் வந்து போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்தாலே அவர் முதல்ல தொடர இடம் எது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க லிவரை தான் தொட்டு பார்ப்பார். இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஆர்கன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3 to 3.5 பவுண்ட்ஸ். இதை தான் வந்து நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஆர்கன் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின்னு, செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்கன் வந்து லிவர். இதில் வந்து ரெண்டு பாகம் இருக்குது. ஒரு பக்கம் வந்து ரைட் ஹேண்ட் சைடு, இன்னொரு பக்கம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகே, இதோட கீழே இருக்க இந்த இடத்தோட பேர் வந்து கால் பிளாடர். இந்த பச்சையான ஒரு நரம்பு மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதுலேருந்து தான் நமக்கு வந்து பைல் டக்ஸ் அப்படின்ட்டு வந்து இந்த பைல் ஆசிட் வரும். இந்த பைல் ஆசிட் தான் வந்து லிவரோட ஃபங்க்ஷனோட முழு முதற் காரணமும் கூட சொல்லலாம். எதுக்கு நான் இதை ஸ்மார்ட்டஸ்ட் ஆர்கன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்டோரேஜ். சாப்பாட்டிலிருந்து உங்களுடைய அனைத்து புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட், மருந்து, குளுக்கோஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுற வேலை வந்து லிவர் தான் பண்ணும். அதனால தான் வந்து நம்ம வந்து இதை வந்து எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்டோரேஜ் அப்படின்றோம். எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைக்கிறது. எந்த ஒரு வெளியிலேருந்து ஒரு ஃபாரின் பொருள் எது உள்ளே வந்தாலுமே வந்து லிவர்கிட்ட போச்சுனாலே அது வந்து உடைச்சி வந்து அதை வந்து நல்லதாகவும் மாற்றும், இல்லைன்னா வந்து கெட்டதாக இருந்தால் பெருகுடல் வழியாக வந்து வெளியில் எடுத்து அனுப்பிச்சிடும். நல்லதாக இருந்ததுன்னா ரத்தத்துக்கு அனுப்பும், அதாவது வந்து பிளட் சர்க்குலேஷனுக்கு அனுப்பும். கெட்டதாக இருந்தால் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் மூலமாக வெளியில் அனுப்பிச்சிடும். ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆக்டிவேட் டி செல்ஸ். இந்த டி செல் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒயிட் பிளட் செல். அவங்க தான் வந்து இம்யூனிட்டிக்காக வந்து நம்ம உடம்புல வந்து சண்டை போடுறவங்க. அவங்கள ஆக்டிவேட் பண்ணுறதும் வந்து லிவர் தான். ஆர் வந்து ஆர்பிசி ரெகுலேஷன். நம்ம ரெட் பிளட் செல் இருக்கு இல்லைங்களா, அது ஒவ்வொரு 120 நாளும் பார்த்தீங்கன்னா வந்து தானாக வந்து அப்பப்டோசிஸ் இறந்து போகும். அந்த இறந்து போகிற ஆக்டிவேஷன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆர்கன் இருக்குது. அது 3 பேர் இருக்காங்க. மொதல் ஆள் யாருன்னு பார்த்தா கிட்னி, ஸ்பிளின், லிவர். இவங்க 3 பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ எப்போல்லாம் வந்து ரெட் பிளட் செல் டிஸ்ட்ரக்ட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து இவங்க 3 பேரும் ஆக்டிவேட் ஆகி ரெட் போன் மேரோ கிட்ட சொல்லுவாங்க, இது நான் உன்னோட டைமு, நீ வந்து ரெட் பிளட் செல்லை வந்து இன்க்ரீஸ் பண்ண அப்படின்ட்டு. அடுத்து டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிமூவல் ஆஃப் டாக்ஸிக் மெட்டீரியல். உடம்புல இருக்க அத்தனை கெட்ட பொருளும் வெளியில் ஏற்றுறது வந்து லிவர் தான். நீங்கள் குடிச்சு லிவரை வீணாக்கிட்டீங்கன்னா எந்த கெட்ட பொருளும் வெளியில் போகாது. வெளியில் போகலன்னா உடம்பே கெட்ட பொருள் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையும் வீணாகிடும். என்ன லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டோரேஜ். என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணும்? விட்டமின் ஸ்டோர் பண்ணும், மினரல் ஸ்டோர் பண்ணும், குளுக்கோஸ் ஸ்டோர் பண்ணும். ஸோ இது எப்போல்லாம் நமக்கு தேவையோ அப்போல்லாம் வந்து நமக்கு கொடுக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து விரதம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விரதம் இருக்கக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து விட்டமினோட தேவை அதிகமாக இருக்கும், மினரல்ஸோட தேவையான, ஏன்னா நீங்கள் எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க இல்லைங்களா. அப்போ இது என்ன பண்ணணும், நம்ம உடம்புல இருக்க விட்டமின்ஸ், மினரல்ஸ், குளுக்கோஸ் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் லிவர். ரெண்டாவது வந்து மெட்டபாலிசம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, நம்ம சாப்பிட்ற பொருளை மொத்தமே 3 விதமாக தான் பிரிப்பாங்க. அதுக்கு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம் நீங்கள், சிக்கன், மட்டன், பீஃப். ஆனால் பட் வாய்க்கிட்ட வந்தாலே அதுக்கு வந்து வெறும் 3 பேர் தான் இருக்குது: கார்போஹைட்ரேட், ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன்.
இது 3த்தையுமே வந்து பிரேக் டவுன் பண்ற வேலைய வந்து பண்றதே வந்து நம்ம லிவர் தான். இது மட்டும் இல்லாம மருந்து மாத்திரையெல்லாம் கூட உடைக்கிற வேலை வந்து லிவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. டீடாக்சிஃபிகேஷன் அதாவது ரத்தத்துல இருக்க கெட்ட பொருட்கள வெளியேத்துற வேலைய லிவர் தான் செய்யுது. பாயில் புரொடக்ஷன் இங்க பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்க. இந்த பச்சை கலர்ல இருந்துன்னா, இதுலேருந்து வந்து பைல் வந்துட்டு இருக்கும். இதுல கொஞ்சம் ஸ்டோரேஜ்க்கு அனுப்பி வச்சுரும். அது என்ன பண்ணும்னா, கொஞ்சம் நமக்கு பின்னாடி தேவைப்படும். விரதம் இருக்கக்குள்ள நமக்கு தேவைப்படுன்றதால கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்கும். மீதிய வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் மூலமா இங்க வந்து கொண்டு வந்து சேர்த்து விட்டுரும். யார் கூடனா பான்கிரியாஸ் கூட. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து டைஜஸ்ட் ஆக முடியாத பொருள எல்லாத்தையுமே டைஜஸ்ட் பண்றது. யாரு? பைல் ஆசிடும், பான்கிரியாட்டிக் ஜூஸும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் சிந்தசிஸ். இப்ப தான் நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த பான்கிரியாட்டிக் ஜூஸ் தான் வந்து இந்த புரோட்டீன வந்து உடைக்கிற வேலைய பார்க்கறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டி செல் ஆக்டிவேட் பண்றதும் நம்ம லிவர் தான். அதாவது இம்யூனிட்டிய வந்து அதிகப்படுத்துறதும் வந்து லிவரோட வேலை தான். இதெல்லாம் வந்து நம்ம லிவரோட ஆ மெயின் ஃபங்ஷன்ஸ். அதனால தான் நம்ம வந்து எப்பயுமே சொல்றோம், லிவர் வந்து ஸ்மார்ட்டஸ்ட் ஆர்கன். அதனால தான் எத பாதுகாக்கிறோமோ இல்லையோ, கண்டிப்பா லிவர நீங்க பாதுகாத்தே ஆவணும். என்னென்ன டிசீஸ்லாம் பெரும்பாலும் நமக்கு வந்து லிவர் டிசீஸ்க்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இது முதல்ல பார்க்குறவங்க பார்த்தீங்களா, இது வந்து ஹெல்தி லிவர். அடுத்து வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இல்லன்னா இன்ஃப்ளமேஷன் கூட சொல்லலாம். சில நேரத்தில ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்ன்னு கூட சொல்லலாம். இது என்னன்னா, இப்போ ஒரு கண்ணாடி அ பாட்டில்ல வந்து எண்ணெய ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க. அந்த எண்ணெய் ஒரு 10 நாள் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? 11வது நாள் நீங்க கீழ பார்த்தீங்கன்னா, வெள்ளையா வந்து டெபாசிட் ஆயிருக்கும். அந்த வெள்ளையா இருக்கிறது தான் வந்து ஃபேட். அதே தான். ஒரு 10 நாள் உங்க லிவர் சரியா வேலை செய்யலன்னா, அந்த ஃபேட் எல்லாம் வந்து உங்க லிவர்ல வந்து டெபாசிட் ஆயிடும். அதனால தான் வந்து ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்றோம். அதுக்கடுத்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபிப்ரோசிஸ் ஆகும். இப்போ ஒரு சிக்கன் பீஸ் வாங்கிட்டு வரோம். கடையிலேருந்து ஒரு சிக்கன் பீஸ் வாங்கிட்டு வந்து ஒரு டேபிள்ல வச்சுட்டீங்க. வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல இருக்க தண்ணி எல்லாம் இறங்கி, அது ஒரு மாரி சுருங்குன மாரி இருக்கும். அதுதான் வந்து நம்ம ஃபிப்ரோசிஸ் அப்படின்னுவோம். அதே இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அது மேல வந்து கருப்பு கருப்பா இருக்கும். அத வந்து சிரோசிஸ் அப்படின்னுவோம். இதுல எதெல்லாம் நம்ம வந்து லிவர திரும்ப கொண்டு வரலாம்? பழைய நிலைமைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்கு இல்லைங்களா? அதுவரைக்கும் நம்ம வந்து திரும்ப கொண்டு வந்துடலாம். எப்ப அது சிரோசிஸ் ஸ்டேஜ் போதோ, அப்போ வந்து நம்ம கண்டிப்பா லிவர வந்து பழைய ஸ்டேஜ்க்கு கொண்டு வர முடியாது. அது வந்து எண்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ்ன்னுவாங்க. சில நேரத்தில அத நம்ம வந்து கார்சினோமான்னு கூட சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஹெல்தி லிவர்லேருந்து அக்யூட் ஹெப்படைட்டிஸ், அதுலேருந்து கிரானிக் ஹெப்படைட்டிஸ், அதுக்கப்புறம் சிரோசிஸ், சிரோசிஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கார்சினோமா அல்லனா லிவர் டிசீஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து லிவர் டிசீஸ வந்து 5 ஸ்டேஜஸா பிரிக்கிறோம். என்னென்ன மெடிசின் அவைலபிள் இருக்கு மார்க்கெட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிவைரல்ஸ் இருக்கு. என்டிகாவிர், டெனோஃபாவிர் அண்ட் சோஃபாபுவிர் இவங்கெல்லாம் வந்து ஆன்டிவைரஸ். இதெல்லாம் ஹெப்படைட்டிஸ்க்கு வர்றது. ஹெப்படைட்டிஸ்லயே வந்து உங்களுக்கு ஒரு 5 விதமா இருக்கு. ஏ, பி, சி, டி, இ. இந்த 5 விதம் எப்படின்னா, எந்த இடத்துல வந்து அது வந்து இருக்கு. இப்போ ஒரு லிவர் இப்படி இருக்கு அப்படி இப்போ உங்க லிவர் இப்படி இருக்குன்னா, இந்த லிவர் லொகேஷன்ல வந்து நீங்க வந்து எந்தெந்த இடத்துல இருக்கோ அதுக்கேத்த மாரி பேர் மாறும். இங்கன்னா ஏ, இங்கன்னா பி, இங்கன்னா சி அப்படின்ட்டு விதவிதமான இடத்துக்கு ஏத்த மாரி பேர் மாறும். அவ்வளோதான். அடுத்து வந்து கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் இருக்கு. ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்றோம். பிரெட்னிசோன் அப்படின்ற ஒரு ஸ்டீராய்ட்ஸ் வந்து நம்ம வந்து இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இல்லன்னா வந்து வெரி ஃபேமஸ் மெடிசின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உர்சோடியாக்சிகோலிக் ஆசிட். இந்த மருந்து தான் வந்து இப்ப வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைல் ஆசிட வந்து கரைக்கும். இப்ப நம்ம எப்படி ஒரு சோப்ப வந்து தண்ணீல போட்டு கரைக்கிறோமோ, அந்த மாரி வந்து இந்த பைல் ஆசிட் கட்டியா இருக்கு பார்த்தீங்களா? அந்த கட்டியா இருக்க பைல் ஆசிட வந்து கரைச்சு லிவர்லேருந்து வெளியேத்திரும். அதுதான் வந்து இந்த உர்சோடியாக்சிகோலிக் ஆசிடோட வேலை. இத பத்தி நான் தனியா இன்னொரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. அடுத்து வந்து டையூரிட்டிக்ஸ். டையூரிட்டிக்ஸ் வந்து இந்த தண்ணிய உடம்புல ரிட்டர்ன் பண்ணாம பார்த்துக்கும். டையூரிட்டிக் டைனா 2 யூரிட்டிக்னா யூரின். ஒரு நாளைக்கு 2 தடவ யூரின் போவான். ஒருத்தன் ஒரு தடவ போறான்னா, அவன் 2 தடவ போவான். அப்ப என்ன ஆகும்? உள்ள இருக்க தண்ணி எல்லாம் வந்து வெளியில போயிடும். அப்ப லிவரோட வேலை வந்து சரியா மேனேஜ் பண்ணப்படும். ஸோ அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பைருனோலாக்டோன் அண்ட் ஃபுரசிமைட் அப்படின்றது இது 2 இருக்கு. இல்லன்னா வந்து லாக்டுலோஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த லாக்டுலோஸ்ன்றது ஒரு கார்போஹைட்ரேட் தான். ஒரு ஒரு விதமான டிசீஸ் இருக்கு. அது பேர் வந்து ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி. அதாவது வந்து அளவுக்கு மீறி சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்க புரோட்டீன்லாம் வந்து டைஜெஸ்ட் ஆகாம, அந்த புரோட்டீன்லாம் வந்து அம்மோனியாவா கன்வெர்ட் ஆயிடும்.
இந்த அம்மோனியா என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துக்கு மேல லிவரால உடைக்க முடியாது. இந்த அம்மோனியாவ என்ன பண்ண முடியாது? லிவரால உடைக்க முடியாது. அப்போ உடைக்க முடியாத கட்டத்தில அது என்ன பண்ணும்னா, பிரெயின்ல போய் சேர்ந்துரும். பிரெயின்ல போய் சேரக்குள்ள நமக்கு ஒரு நோய் உருவாகும். அந்த நோய்க்கு பேர் வந்து ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி. அதான் வந்து அவன் வந்து நார்மலாவே இருக்க மாட்டான். அவனுக்கு வந்து நீங்க வந்து ஒரு 10 தடவ கூப்பிடணும் அவன. அ அப்பதான் அவன திரும்பி பார்க்க முடியும். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த ஸ்டேஜஸ் என்ன சொல்லுவோம்னா, ஸ்டூபர் அப்படின்னா ஸ்டூபிடிட்டி, கோமா அண்ட் டெத் அப்படின்னு. ஸோ அதுக்காக என்ன பண்றோம்னா, நம்ம லாக்டுலோஸ் அந்த கார்போஹைட்ரேட் குடுத்தோம்னா, அந்த லாக்டுலோஸ் என்ன பண்ணும்னா, நம்ம வயித்துக்குள்ள போயிட்டு சின்ன சின்னதா உடைஞ்சு, வயித்துல இருக்க அந்த வீணா போன கச்சரா எல்லாத்தையுமே என்ன பண்ணும்னா, அது எல்லாத்தையும் வந்து தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி வெளியில கொண்டு வந்துரும். அது ஒரு விதமான மருந்து அவைலபிள் இருக்கு. அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல் சப்ளிமெண்ட்ஸ் இது எல்லாருமே காமனா குடுக்கறது தான். எப்பலாம் நமக்கு வந்து லிவர் டிசீஸ் இருக்கோ, இதெல்லாம் வந்து காமனா பிரிஸ்கிரைப் பண்ற மெடிசின்ஸ். ஸோ இதல் நம்ம இப்ப மெடிசின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கு? ஆன்டிவைரல் மருந்து இருக்கு, கார்டிகோஸ்டெராய்டு இருக்கு, உர்சோடியாக்சிகோலிக் ஆசிட் இருக்கு, டயூரிட்டிக் இருக்கு, லாக்டுலோஸ் இருக்கு, மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கு. ஓகே. நேச்சுரலா நம்ம எப்படி சேவ் பண்ணிக்கலாம்? எப்பயுமே ஏன் நம்ம மருந்த பத்தி பேசணும்? நம்ம நேச்சுரலா கூட வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்க சாப்பிடணும். நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அது வெஜிடபிள்ஸ் வந்து அவாய்ட் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர்ஸ், ப்ரோக்கோலி சாப்பிடலாம். பீட்ரூட் சாப்பிடலாம். பீட்ரூட் சாப்பிடுறதால நம்மளோட லிவர் வந்து டீடாக்ஸிஃபை ஆகும். அதாவது வந்து பிளட் வந்து சுத்திகரிப்பு பண்றதுக்கு வந்து முக்கியமான வேலைய பீட்ரூட் தான் பண்ணுது. அப்புறம் ஒரு நாளைக்கு தொடர்ந்து அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு தடவ வந்து லெமன் ஜூஸ் குடிக்கலாம். நீங்க ரெகுலரா வந்து டீயும், காஃபியும் குடிச்சா கூட இட் கேன் ரெட்யூஸ் டேமேஜ் அண்ட் ரிஸ்க் ஆஃப் லிவர் டிசீஸ். அதாவது ஒரு அளவுக்கு, அளவுக்கு மீறி போச்சுன்னா அதுவும் வந்து விஷமாயிடும். ஒரு அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு காஃபி, ஒரு நாளைக்கு ஒரு கிரீன் டீ குடிச்சினாலே உங்களுக்கு வந்து லிவர் டிசீஸோட ரிஸ்க் வந்து கம்மியாகும். என்னென்ன நேச்சுரல் வே? இன்னும் வேற என்னலாம் செய்யலாம்? லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். பார்த்தீங்கல்ல, நெறைய தண்ணீ குடிங்க. நெறைய தண்ணீ குடிச்சீங்கனாலே அதுவே வந்து உங்களுக்கு வந்து நல்லது. நெறைய தண்ணீ குடிச்சாலே வந்து உங்களோட லிவரோட வந்து அழுக்குகள்ல லிவரால எடுக்க முடியாத அழுக்குகள் எல்லாம் தானா வெளியில அழுக்கு எடுத்துற முடியும். ரெகுலரா எக்சர்சைஸ் பண்ணுங்க. சின்ன சின்ன எக்சர்சைஸ் பண்ணலாம். நீங்க ஒண்ணும் 6 பேக்ஸ் வைக்கிற அளவுக்குலாம் எக்சர்சைஸ் பண்ண தேவையில்ல. ஒரு நார்மல் எக்சர்சைஸ். ஆக்டிவா இருக்கலாம், நடக்கலாம், ஓடலாம். அதிகமா டூ வீலர் யூஸ் பண்றத கம்மி பண்ணிக்கலாம். பக்கத்துல இருக்க இடமா இருந்தா நடந்து போய் வரலாம். இல்லன்னா வழக்கம் போல நீங்க வந்து உங்க சரக்கையும், சிக்கனையும் கோட்ரும் கோழி பிரியாணி கம்மி பண்ணிக்கலாம். கோட்ரும் கோழி பிரியாணி கம்மி பண்ணாலுமே கூட உங்க வந்து லிவருக்கு வந்து நீங்க காப்பாத்திக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் வே உங்க லிவர வந்து நீங்க காப்பாத்திக்கிறதுக்கு. அத தான் ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோவா போட்டிருக்கேன். இது அதே தான் நான் இப்போ உங்ககிட்ட என்ன சொன்னேனோ, அது எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன இமேஜா கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். பார்த்துக்கோங்க. எப்பயுமே பாருங்க, இவர் தான் நம்ம மிஸ்டர் லிவர். அவர் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நல்லா சாப்பிடுங்க. பெயின் கில்லர் சாப்பிடாதீங்க. சரிங்களா? ஆல்கஹால் குடிக்காதீங்க. டூ பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறதோ, இல்ல டாக்ஸிக் மெட்டீரியல் எடுக்கிறதோ நீங்க குறைச்சுக்கிட்டாலே வந்து உங்க லிவர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ லிவர சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே, உங்க உடம்பு சந்தோஷமா இருக்கும். உங்க உடம்பு சந்தோஷமா இருந்தாலே கண்டிப்பா உங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து நல்லபடியா இருக்கும். ஸோ இன்னைய இன்னைக்கு நம்மளோட லிவரோட ஃபர்ஸ்ட் தமிழ் கிளாஸ். இது வந்து என்னோட முதல் தமிழ் கிளாஸ் போட்டிருக்கேன். ஏன்னா நெறைய மெடிக்கல் ரெப் சொல்லியிருந்தாங்க. நீங்க தமிழ்ல ஒண்ணு போடுங்க சார். இங்கிலீஷ்ல போடுறீங்க. பட் இருந்தாலும் தமிழ்ல போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. முக்கியமா சரவணன். உங்களுக்காக இத வந்து நான் தமிழ்ல போட்டிருக்கேன். பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இதே வீடியோ வந்து நான் இங்கிலீஷ்லயும் போடுறேன்.